எல்லாம் வீணாக போயிடுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டாங்க. அதனால நான் வந்தோடனே இந்திச்சா குடிச்சிட்டேன். பிரசாந்தி, ஹாய் மேரிக்கா. மேரிமா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ தான் சாப்பிட்டு வந்தீங்களா? அப்படி சொல்லுங்க. இனிமேல் எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணணும். மேரிமா சொல்கிறதா இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. வந்தோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. எல்லாரும் இப்போ என்ன சொல்லணும், இப்படி போட்டிங்கன்னு வச்சுங்களேன் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டிங்க வச்சுங்களேன் யாருமே கேட்க மாட்டாங்க சாப்பிட்டீங்களான்னு. கரெக்ட் மேமி, கரெக்ட். நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும். நிஷா ஷாக்கா, ஏன் கத்துற? ஏன் கத்துற? சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன். அப்புறம் ஷாக்கா கோவம் வரும். ஆமாம், கேட்கக்கூடாது. நான் சாப்பிட்டுட்டேன். நான் லைவ் வந்தோடனே சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டேன். இருங்கய்யா, நான் ஒரு போர்டு எழுதி போட்டுடுறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. இருங்க, நான் போர்டு எழுதி போடுறேன். நான் இருடா, தமிழ்லே போடுறேன். இங்கிலீஷில் போட்டால் தான் உனக்கு புரியுமா? சரி, நான் இங்கிலீஷ்லேயே போடுறேன். நான் தமிழ்லே போடுறேன். நான் ஐயோ இது வரமாட்டேங்குதே. சாப்பிட்டு விட்டேன். நான் சாப்பிட்டு விட்டேன்ப்பா. கேட்பீங்க கேட்டு பாருங்கய்யா. இப்போ கேளுங்கய்யா யாராச்சும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நான் சாப்பிட்டேன். இது அழகு. பிரசாந்தே சிரிச்சிக்கோ. கேட்கக்கூடாது சொன்னேன். சாப்பிட்டவங்க அதில் அந்த ஆப்ஷனில் வந்து எஸ் கொடுங்கய்யா. சாப்பிடாதவங்க நோ கொடுங்கய்யா. நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இனிமேல் எவ்வளோச்சும் சாப்பிட்டேன்னு கேட்டீங்க குறவலை நெச்சிருவாம்மா. மம்மி இட்ஸ் டோ மச் மம்மி. வேணாம் மம்மி. யாரும் கேட்கக்கூடாது. இங்கே கேட்கக்கூடாது. நான் போர்டு எழுதி போட்டுட்டேன். போர்டை பார்த்துட்டு எஸ் ஆர் நோ கொடுங்க. அவ்வளோதான். சாப்பிட்டீங்களா? என்னங்கடி நக்கலா கொய்யால? இங்க பாடுறா. இருல வாயிலே போடுவோம். டைப் பண்றதுக்கு உங்களுக்கே கஷ்டம். அதனால தான் நான் ஈஸியாக நான் போட்டிருக்கேன். எஸ்னு அடிச்சு விட்டீங்கன்னா அதில் நீங்களே பார்த்துக்கலாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிடலன்னு. பொழப்பா போச்சு. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா. அதே நானும் திருப்பி படிச்சு மண்டை காஞ்சி போச்சு. ஈஸியா இருக்கா? உங்களுக்கு டைப் பண்ண வேணாம். நான் எஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஈட்டாச்சாவா இதெல்லாம் ரொம்ப வாவாரு மம்மி. பொச்சவாவா என்னது? பொஞ்சிச்சேச்சாவா? என்னது பொஞ்சி சாவாவா? சொன்னிட்டீங்களாவா? நோ, அது கேட்கக்கூடாது. எல்லாம் ஒரே மீனிங்கு. மீனா சிஸ்டர், என்னை கேட்காதீங்க. அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் ஒரு டைப் பண்ணிடுங்க. அது ஏன் அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கோவம் வருது. ஒரு ஆள் கேட்டால் பரவாயில்லையா? அத்தனை பேர் கேட்டால் அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல முடியல. வாய் வலிக்குதுல பயங்கரமா. கேட்டு பாருங்க. லைவ் நடத்துறவங்களை கேட்டு பாருங்கய்யா. அதோட வலி வேதனை என்னன்னு புரியும். நிஷா ஹாய். மீனாமா நல்லா விசாரிங்கய்யா. பத்தியா கொய்யால தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம் ஒருத்தவரை நிஷாவை. மீனா சிஸ்டர் நிஷா ஹாய். மேரிமா பகலாகி நதி புக்கலாயினா கர்ஜு வா. கர்ஜு வெல்கம். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரிஜு. கீழே உள்ள ஆப்ஷனில் ஓட்ட போடு. அவ்வளோதான் சொல்லுவேன். டெய்லி இனிமேல் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். பிரசாந்த் ஆப்ஷன் போட கஷ்டமாக இருக்குக்கா. டைப் பண்ண இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு? பரிஜு வந்தேன்னு வச்சுக்கேன் பண்ணிடுவா உன்னைய. நிஷா ஹாய் பரிஜுக்கா. அஸ்லாம் வலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். ஐயோ 2 எருமை சண்டை போட்டுக்குதே. அச்சோ நெஜ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. பார்த்துக்கடா பிகிலு. அமைதி பையனுக்கே கோபம் வந்துடுச்சு. என்னடா முறைக்கிற? மைண்ட் வாஷ் பண்ணலாமா? நான் குனிஞ்சு தான் இருக்கேன். தேவையில்லாமல் காலை தூக்காத. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் பாஞ்சா நீ செத்த. நீ போட்டான். செம்ம அடிச்சு திருடா. என்னடா நேத்தெல்லாம் அது காமிச்சிச்சு, இன்னைக்கு ஹைலைட் இருக்கா? போட்டு எட்டி அட்ரா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டை நான் அப்புறமேல மெசேஜ் படிக்கிறேன். விடாத பாருங்க. நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன். என்னைய போட்டு ஏன்டா அடிக்க வரீங்க? ஐயோ எப்படி நவந்துக்க குட்டிவியா?